அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் 500க்கும் மேற்பட்ட தனியார் பொறியியல் கல்லூரிகள் இயங்கி வருகின்றன. இவற்றில் சுமார் 3 லட்சத்துக்கும் மேலான மாணவர்கள் படித்து வருகிறார்கள். இப்படி படிக்கக்கூடிய அந்த மாணவர்களுக்கு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ரெகுலேஷன்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த புதிய நடத்தை விதிமுறைகளை பல்கலைக்கழகம் மாணவர்களுக்கு வழங்கும். அப்படி கடைசியாக 2017ஆம் ஆண்டு அந்த ரெகுலேஷன்ஸ் வழங்கப்பட்டது. அதில் இதுவரை கடைபிடிக்கப்பட்டு வந்த அந்த பழைய நடைமுறைகள் எல்லாம் திருத்தப்பட்டு புதிய நடைமுறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டன. அவற்றை மாணவர்கள் நிறைய திருத்தங்கள் எதிர்த்தனர். குறிப்பாக 2 திருத்தங்கள் நிச்சயமாக மாற்ற வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார்கள். முதலாவது, ஒரு மாணவர் அந்த அரியர் என்று சொல்லக்கூடிய அந்த தேர்வுகளை ஒரு 3 தேர்வுகளை மட்டும்தான் ஒரு செமஸ்டரிலே எழுத முடியும் என்பது அவர்களுடைய முக்கிய கோரிக்கையாக இருந்தது. அதே போல ஆர்ட் செமஸ்டர், ஈவன் செமஸ்டர் என்று சொல்வார்கள். ஒற்றை பருவ தேர்வுகள், இரட்டை பருவ தேர்வுகள். அதாவது ஒரு ஆர்ட் செமஸ்டரில் ஒரு மாணவர் அரியர் வைக்கிறார் என்றால் அதை மீண்டும் அடுத்த ஆர்ட் செமஸ்டரில் தான் அந்த தேர்வை எழுதக்கூடிய நடைமுறைகள் இருந்தது. இந்த 2 நடைமுறைகளுக்கும் மாணவர்கள் கடுமையான எதிர்ப்பை தெரிவித்திருந்தார்கள். கடந்த ஜனவரி 8ஆம் தேதி தமிழகத்தில் உள்ள அண்ணா பல்கலைக்கழகங்களின் முன்பு வாயிலில் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அதனைத் தொடர்ந்து அந்த சட்ட விதிகளை மாற்றுவதாக அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்திருந்தது. அது தற்போது அதிகாரப்பூர்வமாக மாற்றியமைக்கப்பட்டு புதிய நடைமுறைகள், தேர்வு நடைமுறைகளை அண்ணா பல்கலைக்கழகம் தற்போது வெளியிட்டுள்ளது. அந்த தேர்வு நடைமுறைகளும் கூட இன்னும் புதிதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது குறிப்பாக 3ஆம் ஆண்டு செல்லக்கூடிய மாணவர்கள் 1வது ஆண்டிலே எந்த விதமான அரியரும் வைத்திருக்க கூடாது. ஒருவேளை மாணவர் 1வது ஆண்டிலே அரியர் தேர்வை வைத்திருந்தால் அவர் தொடர்ந்து 3வது ஆண்டுக்கு தேர்வு எழுத அனுமதிக்கப்பட மாட்டார் என்று அண்ணா பல்கலைக்கழகம் தெரிவித்திருக்கிறது. அதே போல 4ஆம் ஆண்டு நுழையக்கூடிய மாணவர் 2வது ஆண்டு, அதாவது இந்த 2வது ஆண்டிலே படிக்கக்கூடிய அந்த தேர்வுகள், அதாவது 3rd செமஸ்டர், 4th செமஸ்டர், இதில் எந்த விதமான அரியரும் அவர் வைத்திருக்க கூடாது. அப்படி வைத்திருந்தால் மீண்டும் அதே கல்லூரியில் படிக்கக்கூடிய 2ஆம் ஆண்டு மாணவர்களோடு இணைந்து அவர்கள் படித்து அந்த பாடங்களை தேர்ச்சி பெற்ற பின்னர் தான் மீண்டும் அந்த அடுத்த வகுப்புகளுக்கு அவர்கள் செல்ல வேண்டும் என்று அந்த புதிய நடைமுறைகளை வகுத்திருக்கிறது. பழைய நடைமுறையில் இருந்த ஆர்ட் செமஸ்டர், ஈவன் செமஸ்டர் அரியர் என்ற அந்த பழைய முறையை நீக்கிவிட்டு தற்போது தொடர்ச்சியாக 3 அரியர் தேர்வுகளை எழுதி கொள்ளலாம் என்றும் அறிவித்திருக்கிறது. அதாவது 3 கான்சிக்வன்ட் செமஸ்டர்ஸ் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு பாடத்தில் கரண்ட் செமஸ்டர், தற்போது எழுதக்கூடிய அந்த பாடத்தில் எழுதி அடுத்தடுத்து வரக்கூடிய தொடர்ச்சியான 3 பருவ தேர்வுகளில் அவர் அந்த அரியரை தொடர்ந்து எழுதலாம். அப்படி 4 முறை அவருக்கு அனுமதி கொடுக்கப்பட்ட பிறகும் அவர் தேர்ச்சி பெறவில்லை என்றால் 5வது முறை மீண்டும் புதிதாக படித்து வரக்கூடிய அந்த 1வது ஆண்டு மாணவர்களுடன் சேர்ந்து அந்த தேர்வுகளை அவர்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த புதிய நடைமுறையாக இருக்கிறது. அண்ணா பல்கலைக்கழகம் தொடர்ச்சியாக இந்த நடைமுறைகளை தளர்த்தாமல் மாணவர்களுக்கு கிறுக்குப்பிடி போட காரணம், தொடர்ந்து அந்த மாணவர்கள் குவாலிட்டியான மாணவர்களாக வெளியில் வர வேண்டும். ஏனென்றால் மாணவர்கள் நிறைய பேர் பொறியியல் படித்துவிட்டு வெளியில் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். எனவே தரமான மாணவர்களை அண்ணா பல்கலைக்கழகம் உருவாக்க வேண்டும் என்று ஒவ்வொரு முறையும் செய்தியாளர் சந்திப்பிலே துணைவேந்தராக இருக்கக்கூடிய சிறப்பா அவர்கள் தெரிவிக்கிறார். ஆனால் ஒவ்வொரு முறையும் தனியார் அதாவது தனியார் கல்லூரிகளின் கட்டமைப்புகள் சரியாக இல்லை, தனியார் கல்லூரிகளிலே போதுமான ஆசிரியர்கள் இல்லை, அவர்கள் சரியாக பாடம் நடத்துவதில்லை, அங்க இருக்கக்கூடிய லேப் ஃபெசிலிட்டிஸ் என்று சொல்லக்கூடிய அந்த ஆய்வகங்கள் போதுமான அளவிற்கு மாணவர்களுக்கு இல்லை என்ற மாணவர்களும் ஒரு பக்கம் குற்றச்சாட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் தரமான கல்வியை கொடுக்காமல் எங்களிடம் மட்டும் அந்த தொடர்ச்சியாக நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்ப்பது எப்படி நியாயமாக இருக்கும் என்று மாணவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மத்தியிலே தான் மாணவர்களுடைய அந்த போராட்டத்திற்கு செவிசாய்த்து ஒரு சில திருத்தங்களை அந்த அண்ணா பல்கலைக்கழகம் மாற்றி அமைத்து புதிய நடைமுறைகளை தற்போது அறிவித்திருக்கிறது.